அனைவருக்கும் மதிய வணக்கம். புது பொலிவுடன் நம்ம தோட்டத்தினுடைய பகுதி 2ஆம் பகுதி. முல்லைங்க கட்டிங்லாம் கொடுத்தாலும் தப்பிச்சாம் பொழைச்சுன்னு ஏதாவது ஒரு சைட்லேருந்து பூத்துட்டு தாங்க இருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள், அப்படியே சென்ட்டு மாதிரி. கட்டிங் கொடுத்துட்டேன், நான் நிறைய கட்டிங் கொடுத்துட்டேன். அதில் ஏதோ 1 2 விட்டது, அந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க. நித்திய மல்லி அப்படியே இந்த சைடுங்க செம்பருத்தி பூக்கள். இது 2வது பகுதியில் இதெல்லாம் காகரட்டான். அவங்களும் நல்லா பூக்குறாங்க. செடி சைஸ் பாருங்கள், சின்ன சைஸ் தான், சின்ன பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இருந்தாலும் பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இதுக்கு சீசன்லாம் எனக்கு தெரியலங்க. மேக்ஸிமம் எல்லா நாட்கள்லேயும் பூக்கள் இருக்குது. ஒரு சில நாட்கள் மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. நம்ம சைனீஸ் வைலட் மாதிரி தான் இந்த காகரட்டானா. எனக்கு பூக்கள் வந்து நிறைய கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. நானே பெரிய பாட்டில் மாற்றி வைக்கணும்னு ஆசை. இருந்தாலும் இதுலேயே நல்லா பூக்கள் கொடுக்கும்போது செடி மாற்றி வச்சு வேஸ்ட் ஆக்கிட வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறேங்க. அரளிப்பூக்கள் மட்டும்தாங்க இன்னும் கட்டிங் போடலை. ஹைட்டாக வராங்க. எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் வேறு இருக்காங்க. நிறைய மொட்டுக்கள் இருக்கனால மனசு வரமாட்டேன்து அதை வெட்டுறதுக்கு. கொஞ்சம் மொட்டுக்கள் குறைஞ்சோன்னா அதையும் கட்டிங் போட்டுருவாங்க. மல்லியெல்லாம் நல்லா கட்டிங் போட்டாச்சு. ரெயின் லில்லி மழை பெஞ்சவுடனே நல்லா கொத்து கொத்தாக பூக்குறாங்க பாருங்கள். நம்ம கவர் பண்ண செடி பாருங்கள், எவ்வளோ மொட்டுக்களோட பூக்களோடு இருக்காங்க பாருங்கள். ஹைட் ரொம்ப போகாமல் எல்லாத்தையும் கட்டிங்கில் வந்தது சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணுங்க. நம்ம இப்போ தானே கொடுத்தோன்னு சொல்லி பண்ணக்கூடாது. செடிகள் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நாட்களையும் நம்ம அதிகப்படுத்தி கம்மிப்படுத்துறது நம்ம பண்ணணுங்க. அப்படியே பாவக்காய் கொடிக்கு பந்தல் அமைச்சு விட்டாச்சு. நெல்லிக்கனியெல்லாம் பெருசாக வந்துட்டாங்க. அரளிப்பூக்கள் கவாத்து ஒரு செடி மட்டும் பண்ணியிருந்தேன், நேற்று கட்டிங் கொடுத்துருந்தேன். பச்சை மிளகாய் செடி, நித்திய மல்லி கட்டிங்கில் மறுபடியும் வளர்கிறாங்க. நிறைய செடி கட்டிங்கில் வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் சீட்ஸ் போட்டு கட்டிங்கில் வச்சு வளர்கிறது. மாதுளை கொய்யா, பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே மரங்கள் தாங்க. கொய்யா மரம், நாட்டு வெரைட்டி, ப்ளூமேரியா, இது தாய்லாந்து கொய்யா. அப்படியே நம்ம வந்து அடினியம். இந்த சைடு ஃபுல்லாக செம்பருத்தியும் இட்லி பூக்கள் தாங்க. எல்லாம் பறிச்சிட்டேன். பூக்கள் எல்லாம் காலையிலே சாமிக்கு பறிச்சாச்சு. வெறும் செடிகள் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம பூஜை வந்து 9 மணிக்கு முன்னாடியே செஞ்சுறதுனால பூக்கள் வந்து காலையிலே சீக்கிரம் பறிச்சு விடுறோம். இது ஒரு 10-11 மணிக்காக வந்தோங்க. வெயில் உங்களுக்கே தெரியும், ஏன்னா வேலைகள் நிறையா இருந்தது மாடியில். அதில் கொஞ்சம் வந்திருக்கேன். 10 மணிக்கு வந்திருக்கேன்.